2026 தேர்தலுக்கு இப்போவே ரெடி ஆயிட்டார். யார்? ஸ்டாலின். 7 பேரை நியமிச்சிருக்கார். ஒவ்வொரு இவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒரு தலைவரை நியமிச்சிருக்கார். நியமித்து இந்த தேர்தல் பணியை அவங்க தான் கவனிக்கணும். பொறுப்பாளர், தேர்தல் பணியின் பொறுப்பாளர், 7 மண்டலத்துக்கு 7 தலைவர். அது போட்டதுலேயே தெரியுது ஸ்டாலின் சொதப்பிட்டார். உதாரணத்துக்கு பாருங்கள், சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்கு ராசாவாம். ராசா 2G ராசா. இந்த ராசா கடலூருக்கார். முதல்ல அங்கே பெரம்பலூரில் தான் நிற்பார். அவரை கடலூருக்கு போட்டிருக்கார். இல்லைன்னா இப்போ ஒரு ஊட்டி நீலகிரியில் தான் MP. அப்போ நீலகிரிக்கு போட்டிருக்கலாம், கடலூருக்கு போட்டிருக்கலாம், நீலகிரிக்கு போட்டிருக்கலாம். காரணம், கடலூரை சேர்ந்தவர், நீலகிரியில் MP-யாக இருக்கிறவர். அப்போ அவர் அங்கே போடாமல் அவரை தூக்கி சென்னை போட்டிங்கன்னா அப்போ என்ன ஆயிடுச்சு? நீங்கள் போட்ட மண்டல தேர்தல் பொறுப்பாளர்களே தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கிறது தெரியும். நீங்கள் சென்னைக்கு போடுறதுனா யாரும் போடணும்? வட சென்னைக்கு சேர்பாபு போடணும், மத்திய சென்னைக்கு உங்களுக்கு தயாநிதி மாறன் போகணும். தயாநிதி மாறன் அப்படியே பேண்ட் ஷர்ட்டை இன் பண்ணிட்டு வேலை செய்ய மாட்டாருன்னா, மத்திய சென்னைக்கு மற்ற திறமையானவர்கள் இருக்காங்கல்ல, தென் சென்னைக்கு திறமையானவர்கள் இருக்காங்கல்ல, தென் சென்னை இருக்குது. ஆக 3ஆக பிரித்து நீங்கள் தனித்தனி ஆளை போட்டுருக்கணும். சரி, அப்படி இல்லைன்னா சேகர்பாபுவையே மண்டலத்துக்கு தலைவர் ஆக்கியிருக்கணும், பொறுப்பாளர் ஆக்கியிருக்கணும். ஊட்டியில் இருக்கக்கூடிய, நீலகிரியில் இருக்கக்கூடிய ராசாவை சென்னைக்கு பொறுப்பாளராக நியமித்ததிலிருந்து நீங்கள் தப்பான இதில் திசையில் பயணித்து கொண்டிருக்கிறீர்கள். தெரிஞ்சு போச்சு.